எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி நம்ம இந்த ஸ்க்ரால்ஸ்பை வச்சு நம்ம ஒரு லிஸ்ட் குரூப்பில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ரால்ஸ்பை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அண்ட் பேஸ்ட். ஓகேவா? ஸோ நான் அப்படியே ரினியூ பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ரினியூ பண்ணோம் அப்படின்னா, ஸ்க்ரால்ஸ்பை அண்ட் இது வந்து nav கிடையாது, லிஸ்ட்டு. ஸோ list.html. ஓகேவா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ nav தேவையில்லை, அது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் இதுவும் தேவையில்லை. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் ஹெடெல்லாம் இருக்கட்டும்ங்க. ஸோ நோ ப்ராப்ளம், ஹெடர் நம்ம டச்சே பண்ண போது கிடையாது. ஸோ இருக்கட்டும் அப்படியே. அண்ட் இந்த கண்டென்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டுமே இருக்கட்டும், பிகாஸ் நம்ம வந்து இந்த பேஜ்லையுமே நம்ம வந்து இந்த ஸ்க்ரால்ஸ்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இருக்கட்டும். அண்ட் இங்கே நான் வந்து சும்மா மெயின் கண்டென்ட்னால அப்படி போட்டுக்கலாம். அண்ட் மெயின். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டெய்னர் அண்ட் கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு ரோ போடலாம். ஸோ ரோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 காலமில் வந்து என்னோடய லிஸ்ட் குரூப் இருக்கணும். அண்ட் ரிமைனிங் 8 காலமில் வந்து என்னோடய வேல்யூஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காலம் எம்டிக்கு மேலே எனக்கு வந்து 4 இருக்கணும். ஸோ லிஸ்ட் குரூப் இங்கே இருக்கணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரிமைனிங் ஸோ கீழே கொண்டு வந்துருக்கலாம். ஸோ கால் md8 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸ். ஓகே, ஸோ என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் மாற்றணும். ஸோ என்னது, இது வந்து லிஸ்ட்டு தானே, லிஸ்ட்டு அண்ட் ஐடியில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் அண்ட் ஓகேங்க. ஸோ நம்ம கண்டென்ட் எதுவுமே போடல. ஸோ உங்கள் டிஸ்பிளே எதுவுமே ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு யூஎல்லில் வந்து ஒரு லிஸ்ட்டு குரூப் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய லிங்க் இருக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் குரூப் ஐட்டம். ஓகேவா? ஸோ லிஸ்ட் குரூப்பில் உள்ள ஐட்டம் இது. சப்போஸ் இதை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த லிஸ்ட் குரூப் போய் பார்த்துட்டு வாங்க. சரியா? ஸோ பூட்ஸ்ட்ராப் லிஸ்ட் குரூப் CyberDude சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஓகே, ஸோ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப் அப்படி போடுவோம். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காணும். ஸோ ஐ திங்க் மேபி இந்த ஹெடர் இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் டாப் இருக்கா, அதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஓகே, எனக்கு இது தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இந்த ஐடி வந்து தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்ஜின் டாப் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னரில் வந்து ஒரு மார்ஜின் வாய் ஆஃப் 5 போடுறேன். ஓகே, அண்ட் ஓகேங்க, பர்ஃபெக்ட். ஸோ வந்து லிஸ்ட் ஐட்டமு அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து இதுக்குள்ள வந்து இன்னும் ஆங்கர் டேக் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இது 2 வேலைங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக்லேயே நம்ம டேட்டா இங்கே போட்டலாம். ஸோ ஆங்கர் டேக்கில் வந்து ஒரு லிஸ்ட்டு குரூப் ஐட்டம் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன வைக்கலாம், இன்ட்ரோ வைக்கலாமா? ஸோ இது வந்து ஐடி ஆஃப் இன்ட்ரோ வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். அண்ட் வேல்யூ என்னது, சேம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு இருக்கணும். ஸோ மேலே உள்ளது தேவையில்லை அண்ட் ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் சேவ் பண்ணுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் கிளாஸ் இருக்குது. ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஆக்ஷன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் தானே, நம்ம கிளிக் பண்ண போகிறோம், சம் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது. அதனால் லிஸ்ட் குரூப் ஐட்டம் ஆக்ஷன். ஓகே, ஸோ சேவ் பண்ணுங்கள் என்ன விட்டு பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இப்போ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணும்போது ஃபுல்லாக அது எடுத்துக்குச்சு. ஓகே, ஸோ இது மேலே வந்து ஒரு 4-5 போடுவோம். ஓகே, ஸோ இது 1 இருக்கட்டும். அண்ட் செகண்டு என்ன போடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் பூட்ஸ்ட்ராப் கிரிட் போடுவோம் வச்சுக்கோங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப் கிரிட்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஐடியா நீங்கள் ரினியூ பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிரிட்ஸ் அப்படின்னு போடுவோம். அண்ட் 5 போடுவோம். ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் போடுவோம். ஸோ காம்போனன்ட்ஸ் பூட்ஸ்ட்ராப் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் போடுவோமா? ஸோ யூட்டிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் பூட்ஸ்ட்ராப்பில். ஸோ நான் அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஓகே, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சும்மா என்ன போடுவோம், வாட் லேர்ன் நெக்ஸ்ட் போடுவோமா? வாட்ஸ் டு லேர்ன் நெக்ஸ்ட் சும்மா போடுவோம். ஸோ வாட்ஸ்
நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஐடியில் வந்து நீங்கள் இது மாதிரி ஹைஃபன் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சேவ் பண்ணுங்கள் அண்ட் நம்ம அவுட்புட் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவ் தந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா, பட் நம்ம இது பர்ஃபார்ம் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் இது எல்லாமே ஸ்கால்ஸ்பை பார்த்துக்க போகுது. சரியா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் அண்ட் ஓகேங்க, பர்ஃபெக்ட். அண்ட் இது கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு கீழே வந்து கனெக்ட் இருக்கணுமா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரிமைனிங் 8 காலமில் வந்து ஒரு கனெக்ட் போடுவோம், ஒரு டிவிஷன் போடுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு H4ல் வந்து ஒரு ஐடி போடுறேன். ஸோ இந்த ஐடி வந்து அதனால் இன்ட்ரோ, பை டிஃபால்ட் இன்ட்ரோ தானே இருக்கணும். ஸோ க்ளோஸ், சேவ் பண்ணிக்கலாம், க்ளோஸ். ஓகே, ஸோ ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ட்ரோ இருக்கணும். ஸோ இன்ட்ரோ அண்ட் இது வந்து என்ன வேணால் போட்டுக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் ஒரு லர்ன் டெக்ஸ்ட் போடலாம். ஸோ லர்ன் டெக்ஸ்ட், ஸோ ஆல்ட் இசட், ஸோ ஓல்ட்ரப் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 3 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 2 3 4 5 அண்ட் ஓகே, பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த டிவ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம், உங்களுக்கு இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும்னா அது மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்டு இது வந்து என்னது, கிரிட் தானே, கிரிட்ஸ். ஸோ இந்த ஐடி வந்து ரொம்ப முக்கியங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஐடி வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் இதை நான் ரீநேம் பண்ணிடுவோம். ஸோ பூட்ஸ்ட்ராப் கிரிட்ஸ். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு காம்போனன்ட்ஸ். ஓகே, ஸோ காம்போனன்ட்ஸ். ஓகே, சூப்பர். அண்ட் என்ன பண்ணலாம், கடைசி என்ன வைக்கலாம், யூட்டிலிட்டிஸ் தானே. இது கடைசி இல்லை, இன்னும் 2 இருக்குது. யூட்டிலிட்டிஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி Bootstrap utilities. ஓகே, அண்ட் ஃபைனலாக வாட்ஸ் நெக்ஸ்ட். இது என்னது, வாட்ஸ் நெக்ஸ்ட், வாட் டு லேர்ன் நெக்ஸ்ட் போடுவோம். வாட் டு லேர்ன் நெக்ஸ்ட். ஓகே, ஓகேங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் அவுட் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு கஸ்டம் ஹைட் தரலாமா. ஸோ கோடுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து இந்த MD8 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு கஸ்டமாக ஒரு CSS ரைட் பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்டைல், ஒரு ஹைட்டு என்ன இருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 பிக்சல் போடுவோமா. 500 பிக்சல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து ஸ்கால் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ விச் மீன்ஸ் எனக்கு வந்து ஒய் காலம். ஓகே, இந்த ஒய் காலம் எல்லாமே வந்து ஸ்காலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நான் கீழே போயிட்டு இது நான் ஆஃப் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன், ஸ்கால்ஸ்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இல்லைனா ஒர்க் ஆகாது, இப்படி இருந்தாலும் ஒர்க் ஆகாது. பட் எனிவே உங்களுக்கு தேர்த்துக்காக நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் அண்ட் இப்போ பாருங்களேன். ஸோ காமெண்ட் கிளிக் பண்ணும்போது டக்குன்னு வந்துச்சு, அடுத்த செகண்டில் டக்குன்னு வந்துச்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. ஓகே, ஆனால் வாட் சப்போஸ் நீ வந்து அந்த ஸ்மூத் அனிமேஷன்ஸ் வித் சம் அந்தந்த ஐட்டம்லாம் வந்து ஆக்டிவில் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை ஸ்பை பண்ண போகிறேன், நான் வந்து இதை ஸ்பை பண்ண போகிறேன்னா ஸோ இங்கே நான் வந்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பூட்ஸ்ட்ராப் கோட். ஓகே, ஸோ டேட்டா பிஎஸ் ஸ்பை. ஸோ நீங்கள் பூட்ஸ்ட்ராப் 4 யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிஎஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இனிமேல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்பை வந்து நீங்கள் வந்து ஸ்காலில் வைக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பிஎஸ் டார்கெட். ஓகே, ஸோ டார்கெட் எங்கே ஆகணும், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் அப்படின்னு வைப்போம். ஓகே, இது வந்து நம்ம நேம் தான், நம்ம என்ன வச்சுக்கலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பிஎஸ் அண்ட் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட், ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0 இருக்கட்டும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போன வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற சொன்னேன், பட் நான் சொல்லலை, நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, அண்ட் டேப் இண்டெக்ஸ் வந்து அதே மாதிரி 0 போட்டுருவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது உங்களுக்கு எனிவே. ஸோ ஆக்சுவலி இது ஒர்க் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஜஸ்ட்டு இதோட ஐடி. ஓகே, இது ஐடி அது மை லிஸ்ட் தானே. ஸோ இந்த நேவல் நான் பாஸ் பண்ணலாமா. ஸோ இந்த யூஎல்ல வந்து நான் அதை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐடி மை லிஸ்ட். ஓகே, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஸ்கால் ஸ்பை லிஸ்ட்டோ வச்சுக்கலாம். ஓகே, அப்படி வச்சுக்கலாமா, ஸ்க்ரால் ஸ்பை லிஸ்ட் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இது வந்து ஐடி நேம். ஸோ காப்பி அதே மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கீழே வந்துட்டு அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இருக்கா, ஸோ அதை நம்ம வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஐடி வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம நியூ ஐடி வந்து இதுதான். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கால் பண்ணும்போது இன்ட்ரோடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக் இருக்குது. ஸோ பக்னு சொல்ல முடியாது, இது ஏன் வருது அப்படின்னு நம்ம வந்து மேலே வந்து ஒரு ஞாபகம் வச்சுருக்கனால நம்மளுக்கு இந்த பிஹேவியர் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்களேன். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது தான் இந்த பேராகிராஃப்லேருந்து தான் இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃப்லேருந்து தான் இங்கே ஹைலைட் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் ஆஃப் சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மேலே போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா பிஎஸ் ஆஃப் சைட் வச்சுருக்கோம், பார்த்தீங்களா வந்து 0 வச்சுருக்கோம். அதுவே வாட் சப்போஸ் நான் வந்து ஒரு 100 தர வச்சுக்கோங்களேன். ஸோ 100. ஸோ சேவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஸோ பை டிஃபால்ட்டாக வாட் எல்லாம் நெக்ஸ்ட்டில் இருக்குது. நான் ஸ்க்ரால் பண்ண வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கும்போதே எனக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு பூட்ஸ்ட்ராப் தான் வரணும். ஓகேவா, ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், பூட்ஸ்ட்ராப் கிரிட்டும் வந்து எனக்கு வந்து டச் ஆகும்போது வருது. ஓகே, ஸோ இதுதான் எனக்கு ஃபால்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து மேபி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நான் உங்களுக்கு டேட்டா இந்த வேல்யூ நான் என்டர் பண்ணிடுறேன். ஸோ 140 நான் வந்து எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஓகேவா, 140 பார்த்தீங்களா கரெக்டாக வேலை செய்யுது. ஸோ நீங்கள் வந்து டிங்கரிங் பண்ணி பார்க்கணும். ஓகே, எனக்கு எது கரெக்டாக ஒர்க் ஆகுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கால் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிவிட்டு பூட்ஸ்ட்ராப்குள்ளே டச் ஆகும்போது வந்துச்சு காம்போனன்ட். ஸோ ஒர்க் ஆகுதா, பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இதாங்க பூட்ஸ்ட்ராப் ஸ்க்ரால்ஸ்பை. ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரம் ஸ்க்ராட்சாக. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கான சோர்ஸ் கோட் வந்து கீழே லிங்க்கில் தரேன் உங்களுக்கு, இந்த GitHub பேஜில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் உங்களோட கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வாட்ஸ்எவர் நான் என்ன சொல்லி தந்தாலுமே சரி, அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.